ஹலோ டியர் வியூவர்ஸ் அண்ட் மை ஃபேவரட் இங்கிலீஷ் லவர்ஸ் உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம 20 அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் idioms டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் த ஐஸ். பிரேக் த ஐஸ் அப்படின்னா என்ன? இடியம்ஸ்னாலே ஒரு விஷயம் மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு அர்த்தம் நமக்கு புரியும். அதுவே இன் டெப்த்தா யோசிக்கும் போது வேற ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதுதான் இடியம்ஸ். சரிங்களா? இதுல பிரேக் த ஐஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்கு மீனிங் என்ன? பார்த்தோனே நமக்கு புரியிற ஒரு விஷயம், ஓகே ஒரு ஐஸ் இருக்கு போல, அத நம்ம உடைக்கணும் அப்படின்னு புரியும். ஆனா அது கிடையாது. பிரேக் த ஐஸ்னா, ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன் கம்ஃபர்டபிளி. எந்த ஒரு சூழல பார்த்து நம்ம பயந்துகிட்டு இருந்தோமோ, படபடன்னு வந்துச்சோ, பயமா ஆச்சோ, அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாரி இருந்துச்சோ, அதே சூழல்ல நீங்க ஒரு கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணி, அத நீங்க அப்படியே மாத்தி, உங்களுக்கு ஏத்த மாரி அந்த சூழல மாத்திக்கிட்டீங்கன்னா, அதுதான் பிரேக் த ஐஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல். ஒரு புதிய ஸ்கூல்ல ஒரு சின்ன புள்ளைய நீங்க போய் விட்டீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தெரிஞ்ச முகங்களே இருக்காது. ஸோ ரொம்ப பயமா அப்படியே படபடன்னு ஆயிடும். அந்த நேரத்துல ஒரு மேமோ, சாரோ வந்து இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் இருக்கிற பயம் உச்சிக்கு போய் நம்ம கிறுகிறுன்னு வந்துரும். ஆனாலும் நம்ம வாய தொறந்து பேசுறப்போ என்ன ஆகும்னா, நமக்குள்ள இருக்குல்ல அந்த பயம், அதுதான் ஐஸ். அந்த ஐஸ் வெளில போக போக அதுதான் பிரேக்கிங். ரைட்? இததான் இங்கிலீஷ்ல ஐஸ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இத இடியமா பிரேக் த ஐஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ஹி ப்ரோக் த ஐஸ் பை டாக்கிங் டூ எவ்ரிஒன் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த பயத்த அவனே பேசி, பேசி, பேசி அந்த சூழ்நிலைய அவனுக்கு ஏத்த மாரி இயல்பாக்கிக் கொண்டான். சரிங்களா? அடுத்தது ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். நல்லா நெத்தியில ஆணி அடிச்ச மாரி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம்ல சில நேரங்கள்ல. நல்லா பாயிண்ட்டா பேசினேன். கரெக்ட்டா சொன்னேன். அதுதான் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். நெயில்னா ஆணி, ஹெட்னா மண்டை, ஹிட்னா அடிக்கிறது. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்ட்டா பேசினம்மா. நீ சொன்னதம்மா கரெக்ட். 100க்கு 100 சரிம்மா. 100% சரியாக சொன்னாய் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். ஓகே. அடுத்தது அண்டர் த வெதர். எனக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சோர்வா இருக்கு. நான் இன்னைக்கு லீவுப்பா. எனக்கு கொஞ்சம் டல்லா இருக்கேன். பிரிஸ்கா இல்ல. கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு. டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் அண்டர் த வெதர். ஸ்லைட்லி சிக். கொஞ்சம் சிக்கா இருக்கேன். ஐ அம் அண்டர் த வெதர் நௌனா, இப்போ நான் கொஞ்சம் சிக்கா இருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்ல. அதுதான். அடுத்தது ஸ்பில் த பீன்ஸ். ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா, சீக்ரெட்ட சொல்லு. ரிவீல் அ சீக்ரெட். அதுவே ரகசியத்த சொல்லாத, யார்ட்டயும் சொல்லாத, அடிச்சு கூட கேட்பானுங்கடா, சொல்லிடாத அப்படின்னு சொல்றது டோன்ட் ஸ்பில் த பீன்ஸ். சரிங்களா? அடுத்தது பர்ன் த மிட்நைட் ஆயில். பர்ன் த மிட்நைட் ஆயில் அப்படின்னா, விடிய விடிய மறுநாள் இருக்கிற எக்ஸாம்க்கு நம்ம உட்காந்து படிப்போம்ல, அதுதான் பர்ன் த மிட்நைட் ஆயில். ஐ பர்ன் த மிட்நைட் ஆயில் ஃபார் த எக்ஸாம். எக்ஸாமுக்காக நான் ராத்திரி முழுக்க உட்காந்து படிச்சேன்ப்பா. கண்ணு பொங்க பொங்க உட்காந்து படிச்சேன். அதுதான் பர்ன் த மிட்நைட் ஆயில். அடுத்தது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ரொம்ப ரேர். இந்த விஷயம்லாம் நடக்கிறதே ரொம்ப ரேர். ஐஸ் கட்டி மழை பெய்யறது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். சரியா? அடுத்தது எ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். எ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னா, ஒரு தீமையான விஷயம் நமக்கு நடந்திருக்கும். ஆனா எண்டுல அது ஒரு நன்மையா மாறிடும். அதுதான் பிளெஸிங் இன் அ டிஸ்கைஸ். டிஸ்கைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாறுவேடம். ஒரு நன்மையான விஷயம் ஃபர்ஸ்ட் நமக்கு நெகட்டிவா தோணும். ஆனா அட் த எண்ட் அது பாசிட்டிவா முடிஞ்சிரும். நமக்கு வேலை போனது ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். அழுக வரும். வாழ்க்கையே முடிஞ்ச மாரி இருக்கும். ஆனா ஒரு வேலை நம்மள விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம் உள்ள ஒரு வேலை நம்மள தேடி வரும். சோ அத நம்ம பிளெஸிங் இன் அ டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா ரொம்ப ஈஸி. எக்ஸாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான். த எக்ஸாம் வாஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா ரொம்ப ஈஸிடா. நான் நினைச்சத விட ரொம்ப ஈஸி அப்படின்றது. அடுத்தது காஸ்ட் அண்ட் ஹார்ம் அண்ட் லெக் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ப்பா. ஆப்பிள் ஃபோனு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரொம்ப விலை கூட, விலை அதிகம். இதெல்லாம் வாங்க முடியுமா? இந்த காலத்துக்கு விக்கிற ரேட்டுக்கு இதெல்லாம் வாங்க முடியுமா? அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுதான் காஸ்ட் அண்ட் ஹார்ம் அண்ட் லெக். சரிங்களா? அடுத்தது ஆன் கிளவுட் 9 அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அளவுக்கு மீறி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. சரியா? அடுத்தது மிஸ் த போட். மிஸ் த போட்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல வாய்ப்பை நான் கை விட்டுட்டேன். கை நெகிழ்ந்துட்டேன். என்னை விட்டு அது போயிடுச்சு. அத நான் மிஸ் பண்ணிட்டேன். தவறிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் மிஸ் த போட். சரிங்களா? அடுத்தது த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னா டெசிஷன் எடுக்க வேண்டியது உன்னோட கடமை, உன்னோட பொறுப்பு. அது உன் இஷ்டமா. உன் இஷ்டத்துக்கு மாறாக எதுவுமே இல்ல. அது எல்லாமே நீ என்ன பார்த்து முடிவெடுக்கிறியோ அதுதான் அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட மொத்தமா நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அதுதான் த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப எலகண்டா ஸ்டைலா இருக்குதுல்ல. ஆமா. அடுத்தது கட் கார்னர்ஸ் அப்படின்னா கேர்லெஸ்ஸா ஒரு விஷயத்த நம்ம செய்யறது. ரொம்ப கேர்லெஸ்ஸா, ரொம்ப அப்படியே மேம்போக்கா, அதம்தா
ஏதோ அந்த விஷயத்துக்கு மேல நமக்கு அக்கறையே இல்லாத மாதிரி ரொம்ப அசால்ட்டா ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப மெதப்பா செஞ்சோம்னா அதுக்கு பேர் தான் கட் கார்னர்ஸ். அதுவே அப்படி இருக்காத, கேர்லெஸ்ஸா இருக்காத, ஒழுங்கா கேர்ஃபுல்லா இரு. இதை எப்படி சொல்லணும்னா டோன்ட் கட் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பைட் ஆஃப் மோர் தேன் யூ கேன் சியூ. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ மட்டும் இட்லிய பிட்டு உன் வாயில வை. முழு இட்லியும் எடுத்து வாயில வச்சுன்னா மெல்ல முடியாது, விக்கிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதே சூழலை, அதாவது இதே மீனிங்க ஒர்க்குக்கு, ஒரு வேலைக்கு நீங்க ஒப்பிட்டு சொல்லலாம். பைட் ஆஃப் மோர் தென் யூ கேன் சியூனா உனக்கு மீறின செயல்களை செய்யாத, ரொம்ப சுமைகளை உன் முதுகுல நீயே இழுத்து போட்டுக்காத, எதுக்கு உனக்கு இவ்வளோ வேலை, அததான் பைட் ஆஃப் மோர் தென் யூ கேன் சியூ. இதை நம்ம ஒரு அக்கறையில எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பைட் ஆஃப் மோர் தென் யூ கேன் சியூ. உன்னால் முடியாத அளவுக்கு வேலையை எடுத்துக்கொள்ளாதே, எதுக்கு இவ்வளோ எடுத்துக்கிற, கொஞ்சம் ஈஸியா செய்யு, அதுதான் சரியா. அடுத்தது புல் சம்ஒன்ஸ் லெக். வாண்டடா போய் நம்ம வம்பிழுப்போம்ல, அதுதான் புல் சம்ஒன்ஸ் லெக். ஐ வாஸ் ஜஸ்ட் புல்லிங் யுவர் லெக்னா நான் சும்மா உனக்கு கிண்டல் பண்ணினேன், சும்மா விளையாட்டுக்கு ஜிஜிபி லலல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சரியா. அடுத்தது கெட் கோல்டு ஃபீட். கெட் கோல்டு ஃபீட் அப்படின்னா ரொம்ப நர்வஸா ஸ்டேஜ்ல ஏறி பேசணும், அடுத்தது நீ தான் ரெடியா இரு அப்படின்னு சொல்லும் போது படப்படன் வந்து வாந்தி வந்து அப்படியே கிரு கிருன்னு ஆகும்ல, அதுதான் கெட் கோல்டு ஃபீட். ஐ காட் கோல்டு ஃபீட் பிஃபோர் த ஸ்பீச். மேடைக்கு போகும் முன் எனக்கு பயமாகி விட்டது, நடுங்கிட்டம்பா, உதறிருச்சு, அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கெட் கோல்டு ஃபீட். அடுத்தது சி ஐ டு ஐ. இதை நம்ம பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம்னா ஓகே ரெண்டு பேரும் கண்ணோட கண்ணு எடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா புரியும். ஆனா இதுக்கு அர்த்தம் அது கிடையாது. சி ஐ டு ஐனா இது எங்க ரெண்டு பேத்துக்கும் ஓகே, நாங்க இந்த விஷயத்த அக்ரி பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை சொல்றது சரிங்களா. நாங்கள் இருவரும் ஒரே கருத்தில் இருந்தோம். வி சி ஐ டு ஐ. எங்க ரெண்டு பேத்துக்குமே அது ஓகேவா தான் இருந்துச்சு, எங்க ரெண்டு பேத்துக்கும் அது ஓகே, இப்படி சொல்றதுதான் சி ஐ டு ஐ சரியா. அடுத்தது கீப் அன் ஐ ஆன், வாட்ச் கேர்ஃபுல்லி அப்படின்னு இதுக்கு அர்த்தம். குழந்தையை கவனமாக பார்த்துக்கொள், கீப் அன் ஐ ஆன் த சைல்டு, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றது சரியா. அதுவே கேர்லெஸ்ஸா இருக்காத அப்படின்னு சொல்றது என்னது, டோன்ட் கட் கார்னர்ஸ். இப்போதானே அதை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா. அடுத்தது பாருங்க கோ த எக்ஸ்ட்ரா மைல், அதாவது டூ மோர் தென் எக்ஸ்பெக்டட். அவள் எப்போதும் கூடுதலாக உழைக்கிறாள், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் பண்ணிட்டு விட்டுறலாம், அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா செய்யறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம செய்வோம்ல, வாண்டடா நம்ம இழுத்து போட்டுப்போம் சில விஷயத்த, அதுதான் கோ த எக்ஸ்ட்ரா மைல். சம்டைம்ஸ் அது நமக்கு நன்மையாவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் அது நமக்கு நம்மளே வச்சுட்டு ஆப்பாவும் இருக்கலாம், கரெக்ட் தானே. சோ இதுதான் கோ த எக்ஸ்ட்ரா மைல் சரிங்களா. இதை நம்ம ஒரு முன்னாடி வேற ஒரு இடியம்ல சொன்னோம்ல, பைட் ஆஃப் மோர் தென் யூ கேன் சியூ, அப்படியும் சொல்லலாம் சரியா. பைட் தென் மோர் தென் யூ கேன் சியூனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் பண்ணு, எதுக்கு உன்னை மீறி சில விஷயங்களை நீ உனக்குள்ள எடுத்து வச்சுக்கிற, இல்ல நீ உன் முதுகுல நீயே அந்த சுமைகளை ஏத்திக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு இதை சொல்லலாம். அட் த சேம் டைம் கோ த எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இத பாசிட்டிவா சொல்றதுக்கு எப்படி வரும்னா கோ த எக்ஸ்ட்ரா மைல்னா அவ எப்பயுமே அந்த விஷயத்துல இன்னும் அவளுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும், இன்னும் அதுல நம்ம இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும்னு நிறைய விஷயங்களை தேடி தேடி படிச்சுப்பா, அதையும் கோ த எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. நெகட்டிவாவும் வரும், பாசிட்டிவாவும் வரும், நம்ம சொல்ற சூழலை பொறுத்து, சிச்சுவேஷன் பொறுத்து தான் மீனிங் மாறும் சரியா. அடுத்தது இன் ஹாட் வாட்டர் அப்படின்னா நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன்டா, எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன் ஹாட் வாட்டர். ஹி இஸ் இன் ஹாட் வாட்டர் அப்படின்னா பிரச்சனையில இருக்கான்டா அவன், பிரச்சனை தீராத பிரச்சனை, அதுதான் சரிங்களா. சோ நம்ம இடியம்ல ஆரம்பிச்சு பிரச்சனையில முடிச்சிருக்கோம். இந்த 20 இடியம்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.